இன்றைய கலாச்சாரம் எவ்வளவு மோசமாக மாறிவிட்டது என்றால், பெற்றோர்கள் அரேஞ்ச் பண்ணுற கல்யாணம் ஏறக்குறைய பாதிக்கு மேலே இல்லாமல் போச்சு. அதை பேசுனா பழமைவாதிம்பீங்க. நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு போங்க. அவரவர் பார்த்து நான் விரும்பி கல்யாணம் பண்ணுறேன், நாங்கள் 2 வருஷமாக விரும்புகிறோம், 4 வருஷமாக விரும்புகிறோம், விரும்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறோம், டேட்டிங் அப்படின்னுலாம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்கிறோம். அப்புறம் என்ன டைவர்ஸு அப்ளை பண்ணுற? ஏன் பிடிக்கலைன்னு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுற? ஏன் தனியாக வாழ ஆரம்பிக்கிற? ஏன் இன்னொருத்தரை பார்த்து மயங்கி போகிற? தவறான காரியங்களில் ஈடுபடுற கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக போனால் நீ என்ன பெரிய கொம்பனா பெரிய அறிஞரா இருந்தால் கூட அது உன்னை விடாது. ஏன்? கடவுள் கட்டளை கடைபிடித்து நாம் வாழும் பொழுதுதான் கடவுள் உருவை நாம் சிதைக்காமல் வைத்திருக்கிறோம். கடவுள் உருவில நாம் படைக்கப்பட்டோம். அது சிதையாமல் இருந்தால்தான் உள்ளத்தில் அமைதி, வாழுகின்ற இல்லத்தில் அமைதி. அதை ஏதாவது ஒரு சண்டை, வீட்டுக்கு ஓடி போயிடுறேன், இன்னொருத்தனை பார்த்து மயங்கிட்டேன், இது 2வது கணவன் 3வது மனைவி அப்படின்னு போகும்பொழுது உனக்கு காலம் ஓடணும்னா கையில் காசு இருக்குது. ஐடி என்னன்னா ஐடியில் வேலை செய்கிறேன், இல்லை பெரிய கொம்பன் அமெரிக்காவில் இருக்கேன், எங்கேயாவது இரு, கடவுள்கிட்ட தானே இருக்கிற, கடவுள் ஒன்று பார்க்குறாருல்ல. அப்போ கடவுளுக்கு பயப்படணும்பா. நீ வளர்ந்துட்ட, அம்மா அப்பாவை தனியாக ஒதுக்கி ஓரம் கட்டிட்ட, முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்ட, அவரை அனுப்ப முடியாதில்ல, உன்னை படைச்சவரை உன்னை இணைச்சவரை அனுப்ப முடியாதில்ல, அவரை விட்டு நீ பிரிய முடியாதில்ல, அவருடைய பார்வைக்கு தப்ப முடியாதில்ல. பயந்து நடக்கணும். அப்போ சில காரியங்களை நாம் அடக்கி வச்சுக்கணும். மனைவியை நம்ம இஷ்டத்துக்கு விரட்ட முடியாது, கணவனை இஷ்டத்துக்கு நம்ம மானபங்கம் படுத்த முடியாது. 2 பேரும் அடங்கி தான் நடக்கணும். 2 பேருக்கும் உணர்வுகள் இருக்குது, 2 பேருக்கும் சூழ்நிலைகள் மாறும், 2 பேரும் வெவ்வேறு பின்புலத்தில் வளர்ந்தவங்க. இப்போ ஒத்து போகணும். கடவுள்கிட்டேருந்து ஒரு சக்தி வந்திருக்குத, ஏன் உணர மாட்ற? இணைத்த அவர் உனக்கு என்ன சக்தியை கொடுத்திருக்கிறார்? அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். அதை உணர்ந்து பாரு, வாழ்நாள் பூரா அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவேன். அன்பு செய்யறதுனா சும்மா இல்லை. அன்பு செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணார், என்ன வழி காட்டியிருக்காரு? சிலுவை சாவை காட்டியிருக்கிறார்.